வணக்கம். பொம்மையார் பாளையத்தைச் சேர்ந்த பெண் துணை தாசில்தார் மற்றும் அவர் குடும்பத்தினர் தற்கொலைக்கு சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார் பாளையத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்த மகாராஜன் என்கின்ற சிவானந்தம் என்பவரின் மனைவி சிவஞானம் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் துணை தாசில்தாருக்கு இணையான கண்காணிப்பாளர் பதவியை வகித்து வந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணவர் மனைவியை காப்பாற்ற முயன்றபோது அவர் மீதும் தீ பற்றியதால் அங்கும் இங்கும் ஓடினர். இந்த விபத்தில் அவர்களுடைய இரு மகள்கள் ரிஷியா, பரமேஸ்வரி ஆகியோரும் வீடு பூட்டி இருந்ததால் வெளியே செல்ல முடியாமல் தவித்தனர். அவர்கள் மீதும் தீ பற்றி ஒட்டுமொத்த குடும்பமே தீயில் சிக்கி அலறியது. இவர்களது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் கூடியிருந்தவர்கள் தூத்துக்குடி சிப்காட் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விரைந்து வந்து கதவை உடைத்து உள்ளே சென்றபோது தந்தையும் இளைய மகளும் இறந்து கிடந்தனர். உயிருக்கு போராடிய நிலையில் கிடந்த தாயையும் மூத்த மகளையும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தபோது மூத்த மகள் போலீசாரிடம் அம்மா அப்பா சண்டை போட்டுக் கொண்டதால் தீ வைத்துக் கொண்டதாக கூறினார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சிவஞானம் துணை தாசில்தார் பதவி உயர்வு பெற்றதை தற்போது பதவி இறக்கம் செய்து அலுவலகத்தில் தகவல் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டதால் மனவேதனையில் காணப்பட்டதாகவும் மற்ற ஊழியர்களிடமும் சொல்லி வருத்தப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இதனிடையே உறவினர்கள் பதவி இறக்கம் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் கணவன் மனைவிக்குள் தகராறு இல்லை என்பதால் சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டு ஆட்சியர் மற்றும் வருவாய் துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கணவன் குழந்தைகள் பாதிக்கப்பட்டது பேப்பரில் கொண்டு வரப்பட்ட நியூஸ், அதுவும் தவறான நியூஸ் ஆனது. மேலும் துணை தாசில்தாராக இருந்த அந்த சிவஞானம் அவர்களை டீப்ரமோட் பண்ணி கலெக்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. திரும்பி சிவஞானம் போய் பார்க்க போனது கலெக்டர் மறுத்திருக்கார் பார்க்க. மன உளைச்சல் காரணமாக வீட்டில் தம்பி ஒய்ஃபும் எனக்கு அவங்க 2 பேரும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. இவங்களா அரசுக்கு எதிர்வா அரசுக்கு சாதனையா இவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி நகர விட்டுருக்காங்க. உண்மையா இது துணை தாசில்தாரா ஒர்க் பண்ண இந்த சிவஞானம் அவர்கள் கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை கேட்டதுனால மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாங்க. இதனால எங்க குடும்பம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா குடும்பம், கணவன், குழந்தைகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி மாவட்ட ஆட்சியரும் அதுக்கு துணையா இருக்கக்கூடியவர்களும் தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாங்கள் இந்த விசாரணைக்கு சிபிஐக்கு கொண்டு வந்து இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் மற்றவர்கள் இது மாதிரி பாதிக்கக்கூடாது என்று என்னுடைய வேண்டுகோளாக கூறுகிறேன். நேர்மையான உலக சங்கத்தினுடைய தலைமை நிலை செயலாளர் முருகானந்தம் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தினுடைய இந்த செயல்பாடுகளால தமிழக முதல்வருக்கும் வருவாய்த்துறைக்கும் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. இது உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் மேல சிபிசிஐடி என்கொயரி நடத்தி வருவாய்த்துறையிலையும் இந்த மாதிரி சம்பவம் வேற எங்கேயும் நடக்கக்கூடாது என்றும் மாண்பு தமிழ் முதல்வரை சங்கத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல குடும்பத்தினர் குற்றவியல் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த உண்மை நிலையை தெரிவிக்கணும். பத்திரிகைகளை இரட்டடிப்பு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு இந்த தகவலுக்கு எல்லா பத்திரிகையும் மறுப்பு தெரிவிக்கணும், உண்மை நிகழ்ச்சி தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். விதிமுறையை பின்பற்றாத பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை போக்குவரத்து மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின்படி பேருந்துகள் சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலும் பராமரிக்கப்பட வேண்டும். பேருந்தில் அனைத்து மருந்துகளும் உபகரணங்களும் உள்ளடக்கிய முதல் உதவி பெட்டி வைத்திருக்க வேண்டும் மற்றும் பயண நேர பட்டியல், பயண கட்டண விவரம் பயணிகள் அறியும் வகையில் வைத்திருக்க வேண்டும். மேலும் பயணிகளுக்கு பேருந்து புறப்படும் இடம், சேருமிடம், எண், தேதி மற்றும் பேருந்தின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தெளிவான பயண சீட்டு வழங்கப்பட வேண்டும் என்றார். தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே பயணிகள் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் மற்றும் வரையறுக்கப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றவோ அல்லது இறக்கவோ செய்ய வேண்டும். பேருந்துகளில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காக்கி சீருடை மற்றும் அடையாள வில்லை வைத்திருக்க வேண்டும். பேருந்துகளில் ஓட்டுநர், நடத்துனர்களை தவிர வேறு பணியாளர்களை நியமிக்க கூடாது என்றும் பயணிகள் அமைதியை கெடுக்கும் வகையில் பாடல்களை அதிக சத்தத்துடன் ஒலிக்க செய்யக்கூடாது என்றும் போக்குவரத்து துறை அனுமதியின்றி பேருந்துகளில் எவ்வித விளம்பரம் செய்வதோ அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி அவர்களை பேருந்து படிகளிலும் கூரைகளிலும் ஆபத்தான வகையில் பயணம் செய்ய அனுமதிப்பது தண்டனைக்குரியது என்றும் இதனை மீறும் வாகனங்களின் மீது மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
புதுவை புதிய பேருந்து நிலையத்தின் மையப்பகுதியில் சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்கும் வண்ணம் சிறுநீர் கழிக்கும் அவல நிலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறு வியாபாரிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் முன்பு பேருந்து நிலைய வளாகத்தின் மையப்பகுதியில் இலவச சிறுநீர் கழிப்பிடம் இருந்தது. அதனை பயன்படுத்தியவர்கள் சரிவர தண்ணீர் ஊற்றாததாலும் முறையாக பராமரிக்கப்படாததாலும் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டதால் இலவச சிறுநீர் கழிப்பிடத்தை அங்கிருந்து அகற்றி வேறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்ததால் அது அகற்றப்பட்டது. ஆனால் சிறுநீர் கழிப்பிடம் அகற்றப்பட்டதும் பொதுமக்கள் அவ்விடத்தில் சிறுநீர் கழிப்பதால் சேரும் சகதியுமாக துர்நாற்றம் வீசுவதோடு டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்தில் வரும் பயணிகள் துர்நாற்றம் வீசுவதால் தாங்க முடியாமல் மூக்கை பிடித்துக் கொண்டே அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். வந்து போகும் பயணிகளுக்கே இந்த நிலைமை என்றால் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூக்கடை, பழக்கடை, டீக்கடை போன்ற சிறு வியாபாரிகள் மற்றும் பேருந்து நிலைய ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நாள் முழுவதும் பிழைப்பிற்காக துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் சகித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் இதுகுறித்து கூறுகையில், அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் தங்களால் சரிவர உணவு கூட உண்ண முடியவில்லை என்றும், மேலும் துர்நாற்றம் காரணமாக குடலை பிரட்டி வாந்தி எடுத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், வியாபாரிகளின் பொதுமக்களின் நலன் கருதி அரசு அவ்விடத்தில் சிறுநீர் கழித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை பலகை வைத்தும் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுகையில், பேருந்து நிலையத்தின் மையப்பகுதியில் சிறுநீர் கழித்து சுற்றுச்சூழலை கெடுக்கும் அவல நிலை புதுவையை தவிர வேறு எங்கும் கிடையாது. எனவே இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சிறுநீர் கழிப்பிடத்தை அதற்குரிய இடத்தில் சுத்தப்படுத்தி சிமெண்ட் தரை அமைத்திருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காது என்றனர். மேலும் ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதியில் மேற்கூரை அமைத்து தரப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுவை வெங்கட சுப்ப ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு முகாமினை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை வெங்கட சுப்ப ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ரெட்டியார்பாளையம் மூகாம்பிகை நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு முகாம் துணைத் தலைவர் கபிலன் தலைமையில் தலைவர் திருநாவுக்கரசு, அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இணை செயலாளர் லோகநாதன் வரவேற்று பேசிய முகாமில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி, பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் ஆகியோர் கருத்துரை வழங்கிய முகாமில் மாணவர்கள் மூகாம்பிகை நகர், வனத்து நகர், மேரி உழவர்கரை உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு பிரசுரங்களை விநியோகித்து வீட்டு கழிவுநீர் குழாய்களில் கொசு வலையை கட்டினர். புதுவை இந்திரா காந்தி மேல்நிலைப் பள்ளியில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழா கொண்டாடப்பட்டது. புதுவை இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழா பள்ளி துணை முதல்வர் சுப்புராயன் தலைமையில் நடைபெற்றது. திட்ட அதிகாரி தமிழ்வாணன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தாகூர் கலைக்கல்லூரி தத்துவ பேராசிரியர் சம்பத்குமார் பங்கேற்று தேசிய ஒருமைப்பாடு பற்றி விழிப்புணர்வு உரையாற்றினார். திரளான மாணவர்கள் பங்கேற்ற கூட்டத்தின் நிறைவில் திட்ட அதிகாரி சேகர் நன்றி கூறினார். லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. புதுவை திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு லஞ்ச ஒழிப்பில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. ஆங்கிலம், தமிழ், மலையாளம், தெலுங்கு என்ற 4 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்று ஆர்வமுடன் கட்டுரை எழுதினர். போட்டிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக சீர்திருத்த சிறகம் மற்றும் பணியாளர் சீர்திருத்தத்துறை இணைந்து செய்திருந்தது. இப்போட்டியில் ஒவ்வொரு மொழி பிரிவிலும் 3 கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. புதுவை லாசுப்பேட்டையில் 64வது தேசிய மாணவர் படை விழா கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை லாசுப்பேட்டை தேசிய மாணவர் படை தலைமை அலுவலகத்தில் தேசிய மாணவர் படை தின விழா குரூப் கமாண்டர் கர்னல் ஜோஷி தலைமையில் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு தேசிய மாணவர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதிகாரிகள் ஹுமாயூன், ஜேவியர், ரமேஷ், சகாயமேரி, ரமலான், சங்கரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மற்றும் மாணவர்களுக்கு அவர்களின் எதிர்காலம், வேலைவாய்ப்பு பற்றி சிறப்பு அறிவுரை வழங்கப்பட்டது. விழாவில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை பிச்சவீரன்பேட்டில் நடந்த டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதி பிச்சவீரன்பேட்டில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் துண்டு பிரசுரம் விநியோகம் கிராம பஞ்சாயத்தார் ராஜேந்திரன் தலைமையில் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்ற அமைப்பாளர் மாயவன், நியூமேன் யூத் அசோசியேஷன் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து துண்டு பிரசுரத்தை விநியோகித்தார். தொடர்ந்து தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட உதவி இயக்குநர் காளிமுத்து, திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி, வணிக வரித்துறை ஐயனாரப்பன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கருத்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக சென்று மக்களிடையே டெங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை பிச்சவீரன்பேட் மீனாட்சி அம்மன் ஆலய வாசல்கால் மற்றும் அர்த்த மண்டப பூஜையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று வழிபட்டார். புதுவை உழவர்கரை தொகுதி பிச்சவீரன்பேட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் வாசற்கால் மற்றும் அர்த்த மண்டப பூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள், அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் காவலர் குடும்பத்தினருக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுவை காவல்துறை சார்பில் கோரிமேடு காவலர் பயிற்சி வளாகத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமினை டிஐஜி சுக்லா, காவலர் பயிற்சி பள்ளி எஸ்பி புருஷோத்தமன், போக்குவரத்து எஸ்பி சிவதாசன் முன்னிலையில் துவக்கி வைத்தார். முகாமில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள், பெட்டாலியன் போலீசார் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். முகாமில் கண் பரிசோதிக்கப்பட்டு குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் மேல் சிகிச்சைக்கு காவலர் நலச்சங்கம் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டு சலுகை கட்டணத்தில் மருத்துவ உதவிகள் செய்யப்படுகிறது. மேலும் காவலர்கள் நலன் கருதி ஆண்டுதோறும் 2 நாட்கள் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவையில் தமிழக தொல்லியல் ஆய்வுகள் சார்பில் தமிழக தொல்லியல் உருவாக்கமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை தனியார் ஹோட்டலில் மணற்கேணி தமிழக தொல்லியல் ஆய்வுகள் சார்பில் ஆசிரியர் ரவிக்குமார் தலைமையில் தமிழகமும் தொல்லியல் உருவாக்கமும் வளர்ச்சியும் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக தொல்லியல் துறை முன்னாள் இயக்குநர் தொல்லியல் உருவாக்கம் வளர்ச்சி பற்றியும், இந்திய தொல்லியல் துறை பிராந்திய இயக்குநர் தொல்லியல் சின்னங்கள் பாதுகாப்பும் புனரமைப்பும் என்ற தலைப்பிலும், பிரெஞ்சு இந்திய ஆய்வு நிறுவன பேராசிரியர் சுப்ராயிலு கல்வெட்டியல் நோக்கில் அரசுருவாக்கம் குறித்தும், பிரெஞ்சு ஆசியவியல் பள்ளி பேராசிரியர் விஜய வேணுகோபால் கல்வெட்டியல் ஆய்விற்கு பிரெஞ்சு ஆசியவியல் பள்ளியின் பங்களிப்பு பற்றியும், தெற்கு மற்றும் தெற்காசிய பண்பாட்டு நிறுவன இயக்குநர் தமிழக காசியியல் தலைப்பிலும் உரையாற்றினர். இதில் தொல்லியல் ஆய்வு நிபுணர்கள் திரளாக பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.